Hey guys, welcome back to my channel. It's me Rithi. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நேற்றே சொல்லியிருந்த மாதிரி புக்கிங் சைட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வைரஸஸ் இதுதான் வந்து வைரஸோட இமேஜ். ஓகேவா, வைரஸால் வந்து என்னென்ன டிசீஸ்லாம் வருது அப்படின்னா வந்து கோல்டு, ஃப்ளூவோட பெரிய நேம் வந்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்கிறாங்களா. கோல்டு, ஃப்ளூ அண்ட் மோஸ்ட் காஃப், இரும்பல் வரும்ல அதெல்லாம் வந்து வைரஸால் வருது. அதுக்கடுத்து வைரஸ் டிசீஸ்லேயே வந்து ரொம்ப சீரியஸான டிசீஸ் அப்படின்னா வந்து போலியோ, அப்புறமா சிக்கன் பாக்ஸ். அதுக்கடுத்து இதோ புரோட்டோசோவா, இதான் வந்து புரோட்டோசோவா. இது வந்து அமீபா அண்ட் ஆமாம்மா நான் வந்து ஓகே. அதுக்கடுத்து டிசீஸ் லைக் டிசென்ட்ரி அண்ட் மலேரியா. புரோட்டோசோவா வந்து என்னென்ன டிசீஸ்லாம் காஸ் பண்ணோன்னா டிசென்ட்ரியும் மலேரியா, இது ரெண்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியா வந்து என்னென்ன டிசீஸ்லாம் காஸ் பண்ணோன்னா டைஃபாய்டு, அப்புறமா டிபி, இதெல்லாம் வந்து பாக்டீரியா காஸ் பண்ணுற டிசீசஸ். இதான் வந்து பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கடுத்து புரோட்டோசோவோட ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து இது வந்து அமீபா, இது வந்து பாரமீஷியம் வந்து நான் உங்களுக்கு இதோ காமிக்கிறேன். இது வந்து டிசீஸ் டாப்பிக்கில் வந்து இது முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு ஆல்கையில் வந்து ஸ்பைரோகைரா, இதான் வந்து ஸ்பைரோகைரா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாரமீஷியம். இது வந்து ஒரு புரோட்டோசோவா, இதான் வந்து பாரமீஷியம். அதுக்கடுத்து ஃபங்கையில் வந்து பிரெட் மோல்டு, அப்புறமா பெனிசிலியம். பெனிசிலியம் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகேவா, பெனிசிலியம் அப்படின்னா பெனிசிலின் இன்ஜெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அது வந்து எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த பெனிசிலியம்லேருந்து தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபங்கை. ஓகேவா, இந்த ஃபங்கைலேருந்து தான் அந்த மெடிசனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் அஸ். மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலையே வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ப்ளே பண்ணுது. சிலதெல்லாம் வந்து சில மைக்ரோ ஆர்கானிசம்லாம் பெனிஃபிஷியல் இன் மெனி வேஸ், நிறைய வேஸில் வந்து அது பெனிஃபிஷியல். சிலதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல், அதாவது நமக்கு வந்து யூஸே ஆகாது, அதாவது டிசீஸ்லாம் தான் காஸ் பண்ணும். ஸோ அதை பற்றி வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் யூஸ்டு ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். நிறைய தேவைகளுக்காக மைக்ரோ ஆர்கானிசமை யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் கர்டு, பிரெட் அண்ட் கேக்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் வந்து இது வந்து கிளீனிங் அப் த என்விரான்மெண்ட்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஆர்கானிக் வேஸ்ட் இருக்குல்ல, வெஜிடபிள் பீல்ஸ், ரிமைன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், இதெல்லாம் வந்து broken down into harmless வந்து யூஸபிள் ஃபார்ம்லையும் ஹார்ம்லெஸ் ஃபார்ம்லேயும் சப்ஸ்டன்ஸ் வந்து பாக்டீரியாவால் ப்ரோக் டவுன் பண்ணும். ஓகேவா, நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாத ஃபார்மில் இருந்தால் அது யூஸபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும் இந்த பாக்டீரியா. Recall that bacteria are also used in the preparation of medicines. ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ்க்கும் வந்து பாக்டீரியா யூஸ் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்குல்ல, அதுலேயும் பாக்டீரியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டு இன்க்ரீஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி. ஓகேவா, சாயில் ஃபெர்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. எதுக்கு அப்படின்னா வந்து ஃபிக்ஸிங் ஆஃப் நைட்ரஜன். எப்படின்னா ஃபிக்ஸிங் ஆஃப் நைட்ரஜன், அது வந்து ஃபிக்ஸிங் ஆஃப் நைட்ரஜன் வந்து எது பண்ணோம்
அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ரைசோபியம். அதுதான் அது வந்து பற்றி நம்ம ப்ரீஃபாக வந்து இப்படி அப்படியே வர பார்க்கலாம். மேக்கிங் ஆஃப் கர்ட் அண்ட் பிரெட். கர்ட் கண்டெய்ன்ஸ் செவரல் மைக்ரோ ஆர்கானிசம். கர்ட் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் வச்சிருக்கோம். ஆஃப் தீஸ் த பாக்டீரியம் லாக்டோபேசிலஸ். இந்த பாக்டீரியா பேர் வந்து லாக்டோபேசிலஸ். அது வந்து என்ன பண்ணோன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கர்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அது வந்து இப்போ பாலில் நம்ம வந்து அது கொஞ்சமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நிறைய 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 ஆயிட்டு மில்கை வந்து தயிராக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ பாக்டீரியா வந்து மேக்கிங் ப்ராசஸ், சீஸ் மேக்கிங் ப்ராசஸ், சீஸு, ஊறுகாய், பிக்கிள், அது மாதிரி மெனி ஃபுட் ஐட்டம்லலாம் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா ஃபர்மெண்டேஷன். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் வரும். நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் ரீப்ரொடியூசஸ் ரேப்பிட்லி. ஈஸ்ட் ஒரு மைக்ரோ ஆர்கானிசமா, அது வந்து ரீப்ரொடியூஸ் ரேப்பிட்லி. ரேப்பிடாக வந்து அதாவது ரொம்ப ஸ்பீடாக அது வந்து என்ன ஆகும், ஈஸ்ட் அதாவது அது மல்டிபிள்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. அண்ட் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு டியூரிங் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அப்போ அது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் வந்து அது அப்படியே வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஈஸ்ட் ரீப்ரொடியூஸ் ரேப்பிட்லி அண்ட் ப்ரொடியூஸ் டேஷ்னு கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதான் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம் வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கோஹால், சிட்ரிக் ஆசிட் அதாவது வினிகர், அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈஸ்ட் வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கோஹால் அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஃபார் திஸ் பர்பஸ் ஈஸ்ட் இஸ் grown on natural sugars present in grains like barley, wheat, rice, crushed fruit juice and etc. அப்படின்னா கிரெயின்ஸ் லைக் என்னென்னா பார்லி, வீட்டு, ரைஸு, இந்த நசுக்கி வச்சுருப்பாங்கள்ல ஃப்ரூட் ஜூஸ், அதிலலாம் வந்து ஈஸ்ட் வந்து நிறைய க்ரோ ஆகும். நேச்சுரல் சுகர். ஓகேவா. ஓகே. திஸ் இஸ் த ஸ்மெல் ஆஃப் ஆல்கோஹால் as sugar has been converted into alcohol by yeast. by yeast மூலிமா வந்து இது smell of the alcohol. இப்போது நம்ம வந்து ஈஸ்டையும் சுகரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்மெல் வரும். இப்போ அது வந்து கொஞ்ச நேரத்தில் டிசால்வ் ஆகிடுமா, ஆகிட்டோடனே நமக்கு ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது அந்த ஸ்மெல் இருக்கும்ல அதுதான் வந்து ஆல்கோஹால் அட ஸ்மெல்லு. அது வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஓகே. இந்த சுகர்லேருந்து ஆல்கோஹால் கன்வெர்ட் பண்ணுறோம்ல, இந்த ப்ராசஸை வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராசஸுமே வந்து ஃபர்மெண்டேஷன் தான். மெடிசினல் யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இப்போ நமக்கு வந்து கோல்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சிக் ஆகிடுச்சுன்னா டாக்டர்ஸ்க்கு வந்து நம்ம போனோடனே அவங்க என்ன கொடுப்பாங்க, ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ், இந்த கேப்சியூல்ஸ்லாம் கொடுப்பாங்களா, இல்லைனா இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இன்ஜெக்ஷன் சச்சஸ் பெனிசிலின். அதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே பெனிசிலின். அது வந்து எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களா, பெனிசிலியம். இதுதான் இதுலேருந்து வந்து போடுவாங்களா. சோர்ஸ் ஆஃப் த மெடிசன் இஸ், இந்த சோர்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இந்த மெடிசன் வந்து என்ன பண்ணும், நமக்கு வந்து இந்த டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும்ல அதை வந்து அதோட க்ரோத்து அதை வந்து ஸ்டாப் பண்ணும், இல்லைன்னா அதை வந்து கொன்னுடும். அது ஓகேவா. சச் மெடிசன்ஸ் ஆர் கால்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து
காமன்லி இப்போது நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் காமனாக வந்து மேடாயிருக்கு எதுலனா ஃபங்கை அப்புறமா பாக்டீரியா இந்த ரெண்டுத்துல தான் வந்து மேடாயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஈவன் மிக்ஸ்டு வித் த ஃபீட் ஆஃப் லைஃப் ஸ்டாக்ஸ். இப்போ அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து டிசீஸ் வந்தால் எப்படி நம்மள மாதிரி மாத்திரை போடுமா இல்லை டானிக் குடிக்குமா? அதனால இப்போ அதுக்கு சாப்பாடு வைக்கிறது கூடிய அதை வந்து மெடிசன், அதாவது அந்த ஆன்டிபயோட்டிக்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அனிமல்ஸ்க்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டா அதுக்கும் வந்து அது க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வேக்சின். ஓகேவா? when a disease carrying microbes enter our body. இப்போது ஒரு டிசீஸ் கேரிங் மைக்ரோப்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுன்னா நம்ம பாடி வந்து ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எதுக்குன்னா டு ஃபைட் வித் த இன்வேடர். ஓகேவா? அந்த டிசீஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக ஆன்டிபாடிஸை அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். த பாடி ஆல்சோ ரிமெம்பர் ஹவு டு ஃபைட் த மைக்ரோப்ஸ். இப்போ வந்து அது போயிடுச்சு அந்த மைக்ரோப், ஆனால் திரும்பி அது வந்துச்சுன்னா அது எப்படி சண்டை போடணும் அப்படின்றது வந்து அது ஞாபகம் வச்சுருக்கும். இஃப் டெட் ஆர் வீக்கன் மைக்ரோப்ஸ், இப்போது ஒரு மாதிரி வீக்காக இருக்க மைக்ரோப்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்துடுச்சுன்னா அது வந்து ஆர் இன்ட்ரடியூஸ் இந்த ஹெல்த்தி பாடி, அதாவது நல்லா உடம்பு இருக்கவங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அந்த பாடி வந்து ஃபைட் பண்ணி கில் பண்ணும். அதாவது அந்த பாக்டீரியாவோ அது வந்து எப்படின்னா பை ப்ரொடியூசிங் சூட்டபிள், அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து கொன்னுடும். ஓகேவா? திஸ் இஸ் ஹவு அ வேக்சின் ஒர்க்ஸ். இதுதான் வந்து எப்படி வேக்சின் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. செவரல் டிசீசஸ், சில டிசீசஸ் இன்க்ளூடிங் காலரா, tuberculosis, smallpox and hepatitis can be prevented by vaccination. இந்த வேக்சின் போடுறோம்ல அதில் வந்து என்னென்ன டிசீஸ்லாம் வந்து கண்ட்ரோல் எடுத்து வரலான்னா காலரா, tuberculosis, smallpox and hepatitis இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் சாயில் ஃபர்டிலிட்டி. some bacteria are able to fix nitrogen. அதான் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன்ல பாக்டீரியா, அதே தான். அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டு இன்க்ரீஸ் த சாயில் ஃபர்டிலிட்டி, அது என்ன பண்ணோம் அப்படின்னா அட்மாஸ்பியரில் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் பாக்டீரியா டாபிக் எடுக்கும் போதே, அட்மாஸ்பியரில் வந்து நமக்கு நிறைய நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனாலுமே வந்து அந்த நைட்ரஜனை வந்து பிளான்ஸால் டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து பாக்டீரியா. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாக்டீரியாவை பயாலஜிக்கல் நைட்ரோஜன் ஃபிக்ஸர் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதை வந்து 2 பாக்டீரியா பண்ணும். ஒன்று வந்து நான் சொன்ன ரைசோபியம், இன்னொன்று வந்து இப்போ உங்களுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுது என்னென்னா ப்ளூ க்ரீன் ஆல்கை. ஓகேவா? ப்ளூ க்ரீன் ஆல்கையும் இதே தான், சேம் இதே வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே கைஸ், இதோட இந்த டாபிக் புரிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வந்து ஒரு கொஷின் கேட்பேன், நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, வாட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபங்கை? கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்கை. இதான் வந்து உங்கள் கொஷின். ஃபங்கையோட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். யார் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க அதுக்கடுத்து அந்த ஆன்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.